வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவு மட்டுமே வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இதில் மைதாவோ வேறு எந்த மாவுமே ஆட் பண்ணலை. ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோதுமை போண்டா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் நான் ஒரே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் சாரும் மாவில் நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் ஒரே 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூடயே ஒரே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரையான ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் மொறு போண்டா டேஸ்டியாக செய்ய முடியும். அது கூடவே போண்டா செய்கிறதுக்காக எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூனை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை சூடுபடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து பக்கோடா பதத்திற்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. மெல்லிசாக பஜ்ஜி போடுற அளவு ஊற்ற வேண்டாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக டேஸ்டான போண்டா கிடைக்கும். வடையெல்லாம் செய்வோமில்ல, அந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்படி உதிர்த்து விட்டால் உதிரியாக வரணும், அதுதாங்க பக்குவம். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம போண்டா தோட ஆரம்பிச்சிடலாம். சன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்படி உதிரியாக பக்கோடா டைப்பில் நமக்கு போண்டா சூட ஆரம்பிச்சிடலாம். அந்த பேன் பிடிக்கிற அளவு மட்டும் போடுங்க, அதிகமாக எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா வேகாது. இப்போ இந்த மாதிரி ஓரளவு செவந்து வந்ததும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள மாவாக இருக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவு அடங்கி வந்ததும் போண்டா ஒட்டாமல் பிரித்து விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பக்குவமாக நம்ம செய்யும்போது அதிகமாக போண்டா எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க இது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கார உப்பு பார்த்து அளவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதே மாதிரி அளவுகளோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக போண்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.